தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு கடன் கொடுப்பவன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளிலும் கூட நீர் எங்களிடம் கூறுகிற நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை சுற்றிலும் காணப்படுகிற ஏழை எளியவர்கள், பலனற்று இருக்கிறவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்களுக்கு எங்களால் இயன்ற விதத்தில் எங்களுடைய கரம் அவர்களுக்காக நீட்டப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு நாம் கடன் கொடுப்போம், அவர்களிடமிருந்து கடன் நாம் வாங்கவும் செய்வோம். ஆனால் இங்கு கர்த்தருக்கு கடன் கொடுப்பவன் என்ற தலைப்பில் இன்றைய கருத்தை தியானிப்போம். நம்முடைய கையிலிருந்து ₹1 எடுத்து ஏழையின் கையில் வைத்தாலும் அது கர்த்தருடைய கரத்திலே போகிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு இறங்குகிற ஒவ்வொரு செயலும், எளிய உதவியும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்ற உண்மையை நாம் மறந்து போகக்கூடாது. மனிதர்களுக்கு நாம் கடன் கொடுத்தால் அதை அவன் திரும்ப தருவானா இல்லையா என்ற பயம் இருக்கும். வேத வசனம் கூறுகிறது, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம் பாருங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறது. காரணம், நாம் ஆராதிக்கும் தேவன் அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். நாம் உபவாசம் இருந்து கர்த்தரிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் உண்மையான உபவாசம் என்பது பசி உள்ளவர்களுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கூறப்படுகிறது. பிரியரே, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. காரணம், அவள் தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ஏழைக்கு இறங்குகிறவர்கள் குணசாலியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதோடு விட்டு விடுவதில்லை, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் தேவ மகிமையை காண ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போம். மறுமையில் ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமேன்.